ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிப்பு, ரோட் ட்ரிப் தான் இன்றைக்கி. ஆனமலை தாண்டி ரமணிமுதலி புதூர், டங் ட்விஸ்டர் வேர்டு தான், சூப்பரான ஊர். அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. அந்த பர்டிகுலர் அந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா தம்மு மூவின்னு சொல்லிட்டு தெலுங்கு மூவியில் வந்திருக்கு. Jr.NTR ஒரு ஓல்டு பென்ஸ் ஓட்டிகிட்டு வர மாதிரி அது ஒரு சீனு. அதுக்கு தான் வந்திருப்பாங்க அந்த ஸ்பாட்டில். ஸோ அந்த ஸ்பாட்டை தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அந்த ஊர் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தென்னால ஆயிடுச்சு. இப்போது அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படியே இருக்கா, சேஞ்சஸ் வந்திருக்கான்றது எனக்கு தெரில. ஸோ நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். டேங்கப்பா சூப்பராக இருக்குல்ல வயல். ஒரு சின்ன ட்ரோன் ஷாட் போட்டலாமா? இங்கேருந்து ஃப்ளை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க, செமையாக இருந்துச்சு பிளேஸு. நம்ம இப்போ இங்கேருந்து ரமணிமுதலி புதூர் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ஆனமலையிலேருந்து ஆலியார் போகிற ரோட்டு, உடுமல்பேட்டை எல்லாமே போகலாம். நம்ம ஆலியாருக்கு டேரெக்டாக கோயம்புத்தூர் சைட்லேருந்து வர்றீங்க அப்படின்னா அதுக்கு தனி ரோட் இருக்குது. கேரளாவிலேருந்து வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி. கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குங்க. அதாவது லிட்டில் கோல்டு, ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டு இல்லை. காலையில் கிளம்புறப்போ நல்ல கோல்டு இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. ரமணிமுதலி புதூர் ரைட் தான், ரைட்டில் 3 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இன்னும் இத்தனை கட்டு போகுது. நான் இந்த சிவன் கோயில் எங்கேண்ணா இருக்குது? அந்த வயலுக்குள்ளே இருக்குமில்லங்க, அது எங்கேங்க? ரைட்டுங்களா? ஸோ ரோடு பயங்கரமாக பிரிஞ்சது, நல்லா கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இட்லி ஸ்ட்ரைட்டு ரைட் சைடு. இடம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. வயல் தான் ஃபுல்லாமே. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹில்ஸ் அப்படியே தெரியுது. இன்னைக்கு பெரிய க்ளவுட் இது இல்லை, ஆனால் டாப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ட் இருக்கிறது தெரியுது.
ஸோ வயலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்க்கால், நல்ல தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு. இது வாய்க்கால் மாதிரி தெரில, ரிவரில் இருந்து வர்ற ஒரு பகுதி மாதிரி தான் தெரியுது. சூப்பராக இருக்குங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அழகாக இருக்குது. அப்படியே மலை அடிவாரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஹில்ஸு டேங்கப்பா. பார்த்தீங்களா, படத்தில் வர்ற மாதிரி இருக்குது. இந்த அமேசான் காடுகள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபாரஸ்ட்டு, அந்த நம்ம ஹில்ஸை காட்டுறது, அது மாதிரி கிங்காங் மூவிஸ்லலாம் இது மாதிரி ஹில்ஸை வந்து ட்ரோன் ஷாட்ஸில் காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செமையான பிளேஸுங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ரிவர் ஓடிட்டுருக்கு. சின்னது வாய்க்கால் மாதிரியே சொல்லலாம். இது நேராக பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயில் ஒன்று இருக்குங்கிறாங்க உள்ள, அங்கே தான் போயிட்டுருக்கு. ஒரு தடவை போயிருக்கேன். இன்னும் லொக்கேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி, இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆஃப் ரோடு தான். இந்த ரைட் சைடில் போனாலும் நம்ம அந்த கோயிலுக்கு ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு பிளேசஸ் எல்லாமே மாறினதுனால கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல. இல்லை டீம் இதுலேயே போனோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து போக முடியும். போய் தான் பார்ப்போமே. லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. ஆஃப் ரோடு ப்ளஸ் வந்து நேச்சுரலான ஒரு பிளேஸு, வயல். அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஹில்ஸ் தான் ஃபுல்லாமே. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கிளியர் ஸ்கை இருக்கிறனால லைட்டாக பார்க்க முடியுது. அந்த சைடு வந்து ரொம்ப கிளியர் ஸ்கையெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கருகுமுன்னு தான் இருக்குது. வால்பாறை சைடெல்லாம் கொஞ்சம் மழை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் மேலே ஃபுல்லாமே அந்த கருகுமுன்னு இருக்குது. மழை ஏதாவது பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வால்பாறை வந்து போக முடியல, போக விட மாட்டேங்கிறாங்க. செப்டம்பர், இப்போ செப்டம்பரு, நெக்ஸ்ட்டு மந்த் வந்து சொல்லுவாங்க மேபி ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். இப்போ வந்து பர்மிஷன் வாங்கி தான் போகிற மாதிரி இருக்குது. அதனால் ட்ரை பண்ணல, ஏன்னா பர்மிஷன் வாங்கி எப்படி அது ப்ராசஸ் எவ்வளோ ஈஸின்றது தெரில. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 10 days அது மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வால்பாறை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே போய் கேம்ப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே தங்கலாம். பிளேசஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே வால்பாறை வீடியோஸ் வந்து பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆஃப் ரோடு. கார்லெல்லாம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ரொம்ப குழியாக இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி பாட் ஹோல்ஸில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உரசும் கீழே, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே இருக்குது பாருங்கள் சிவன் கோயில், தெரியுதாங்க? அதுதான் அந்த சிவன் கோயில் நினைக்கிறேன். எஸ். ஸோ ஃப்ரம் ஹியர் இங்கே வந்து
அப்படிங்கப்பா இது மாதிரி ஒரு லொக்கேஷனில் வீடெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். எப்போவும் ரிவரு, வயல், பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஹில்ஸு, சூப்பரான ஒரு லொக்கேஷன். கிளைமேட் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை விட ஒரு வாழ்க்கை இருக்குது. சரி, ஓகே, நம்ம யூட்டன் போட்டுடலாம். அங்கே தான் அந்த கோயில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அங்கே போகலாம். நம்ம எப்படியும் அந்த கோயில் போகிறதில்ல, அதனால் யூட்டன் போட்டு கிளம்பலாம். கொஞ்சம் ஒரு சின்ன பாதை தான், சில இடத்துல கொஞ்சம் அகலமாக இருக்குது. அந்த சைடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆனமலை சைடு வந்து ரொம்ப டீப்பாக இது மாதிரி போகிறப்போ இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடியுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மினி கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பொள்ளாச்சி ஏரியாவை. நிறைய வந்து இது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ஸு, வீடுகளாக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து இது மாதிரி தான். ஒரு லொக்கேஷன் வைஸ் பார்த்தோங்க அப்படின்னா வயல், தோப்பு, அதுக்கப்புறம் தோப்பு, இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கனால இங்கே வந்து ஷூட்டிங்ஸ் நிறைய எடுப்பாங்க. இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. நான் குறிப்பிட்ட கொஞ்சம் பிளேசஸ் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த டைம் வந்து இந்த சீசன் வந்து மழை காலம் லைட்டாக இருந்தாலும் நீங்கள் வெயில் காலத்தில் வந்தீங்கனாலும் ரொம்ப மோசமெல்லாம் இருக்காது. தண்ணி நல்லாயிருக்கும், வயல் வரப்பு எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஆனமலை சைடு வந்து வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் ட்ரை சீசன்லேயும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சம்மர் சீசனில். நான் அப்படியே காட்டினேன்ல ஒரு கேட்டு, அது வந்து அந்த கோயிலுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வர்றப்பவே வந்து ஓப்பன் பண்ணலை, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு சண்டே வர்றப்போ, ஒரு 4 to 5 years பேக்கு. அப்போ வந்து இந்த ரோட்டில் தான் போனோம். கொஞ்சம் கஷ்டம்தான் ஓட்டுறதுல, லைட்டாக பம்பர்லாம் உரசும் கொஞ்சம். மற்றபடி இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு வர்றீங்க, ஒரு வீடியோஸ் அது இதுன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வரலாம். அந்த மெயின் ரோடு வரைக்குமே வரலாம். அங்கே பார்த்தீங்களா, இன்றைக்கும் வயல்லலாம் இந்த காக்கா இதெல்லாம் விரட்டுறதுக்கு வந்து ஆள் நிற்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு இது தான். இன்றைக்கெலாம் எங்கேங்க வயல் சைடு எங்கேயா வந்தால் தான் இதையே பார்க்க முடியுது. செம்ம ஆஃப் ரோடுங்க. ஸோ லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக மேப்ஸில் செட் பண்ணணும். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பாருங்கள். ஃபைனல் அவுட்ரோவையும் இங்கேயே வச்சு கொடுத்துட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? நான் இந்த பர்டிகுலர் பிளேஸோட லிங்க் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் நீங்கள் ரைட்டில் போகலாம், சாரி லெஃப்ட்டில். இந்த கட்டில் வருவீங்க, இந்த கட்டிலேருந்து லெஃப்ட் போகலாம். இது எங்கே போகுதுன்றது தெரில. ஸோ இந்த பிளேஸில் இருந்து தான் இத்தனை நேரம் வீடியோ எடுத்தேன். சூப்பரான பிளேஸு. நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. எல்லாம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். ஸோ தேங்க்ஸ். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. லிங்க் இந்த லொக்கேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள். ஸோ see you in the next video. Bye.